பிசிகா போட்டி போடுற இடத்துல வந்து சில சிக்கல்கள்லாம் இருக்குது சார். அதாவது வந்து கட்சிக்காரன் வந்து வேறு ஜாதி கட்சிக்காரன் வச்சுக்கோங்களேன், ஒரு முன்னேறிய இடைநிலை ஜாதி வச்சுக்கோங்க, அந்த கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டான் தான். அதான் விசிகா சொல்கிற விஷயம். திமுக எதிராக விசிகா சொல்கிற விஷயம் அதுதான். அதான் சொல்கிற விஷயம். திமுகவுக்கு எதிராக விசிகா சொல்கிற விஷயம்னா அந்த இடைநிலை ஜாதி எங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன்றான். தனி தொகுதியாக வேலை செய்ய மாட்டேன்னா சொல்கிறாங்க. அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே மீறி தான் வந்து 4 பேர் வின் பண்ணியிருக்காங்க. 4 பேர் 2 பேர் பொது தொகுதியில் பாலாஜியெல்லாம் பொது தொகுதியில் திருப்பூர்லையும் நாகப்பட்டினம். ஆமாம் அவங்களாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து ஆலூர் ஷானவாஸ் கூட பொது தொகுதியில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாகப்பட்டினம். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா விசிகாவுக்கு டபுள் டிஜிட்டில் அவங்க கேட்குறாங்க சீட்டு. சப்போஸ் தேமுதிகவுக்கு 8+1 கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாருக்கும் இவங்க 8 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராஜ்யசபாவும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி. ஆமாம், அது ஆல்ரெடி இருக்கிறவங்க விசிகா கம்யூனிஸ்ட்லாம் கூடவே இருக்கிறாங்க. விசிகா ஏற்கனவே 2 பார்லிமெண்ட் மெம்பர் இருக்காங்கல்ல, அது லோக்சபாவில் கூட்டணியில் வாங்கியிருக்காங்கல்ல. அவங்க வந்து புதுசாக வரதுனால ஒரு கூட்டணிக்கு ஸ்ட்ரென்த் சேர்க்கறதுனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ராஜ்யசபா. அது கூட பரவாயில்ல. அப்போது அவங்களுக்கு 8 கொடுத்தா இவங்களுக்குலாம் 8 கொடுப்பாங்க. அது வரல, தேமுதிக வரல அப்படின்னா அப்போ வந்து இவங்களுக்கு 6லேயும் நிறுத்திடுவாங்க. காங்கிரஸும் இருக்குது அப்படின்னா 6ஓடய நிறுத்திடுவாங்க. 6க்கு மேலே கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க. 1, 2 மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேமுதிக வந்து அதை வச்சுன்னு ஒரு 8 கொடுக்கலான்னு இருக்காங்க. தேமுதிக வராத போது கூட 1, 2 ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டபுள் டிஜிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வந்து விசிகா என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது. அது வந்து அதெல்லாம் தான் சீட்டு மட்டும் விஷயம் கிடையாது. சீட்டுக்காகலாம் நாங்கள் கூட்டணி விட்டு போக மாட்டோன்ற விஷயத்தை திரும்ப தொடர்ச்சியாக வந்து சொல்லியிருக்காரு. 2 சீட்டு 4 சீட்டுலாம் வந்து பல பேர் சொல்கிறாங்க. பட் அதுக்காகலாம் நாங்கள் கூட்டணி விட்டு போக மாட்டோம். எங்களுக்கும் திமுகக்கும் இருக்கிறது ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயம். அந்த இடத்துல பாமக வந்தால் தான் பிரச்சனை அப்படின்ற விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. பாமக சேர்க்கறதுல வந்து திமுகவே சேர்க்காது. நம்ம முதல்ல பேசின மாதிரி திமுகவே சேர்க்க மாட்டாங்க. நான் சும்மா கலரி விடுறாங்க. அதனால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது திமுக அன்னைக்கு? அதனால் ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. விசிகாவுக்கு டபுள் டிஜிட்டில் கொடுப்பாங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 1-2 சீட் ஏற்றி கொடுக்கலாம். டபுள் டிஜிட்டில் கொடுப்பாங்களான்னா எனக்கு சந்தேகமாக தான் சார் இருக்குது. ஏன்னா திமுக ரொம்ப இந்த எலெக்ஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. தங்கள் போட்டி போடுற இடங்கள் அதிகமான இடங்களாக இருக்குன்னு நினைக்கிறாங்க.